அந்த வன்மத்தை ஷைத்தான் உண்டு பண்ணி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சென்ற வாரம் இந்த பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்டா, வீட்டில் அப்பாவித்தனமாக இருந்த அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், அந்த 3 பேரையுமே அடிச்சே கொண்டுறான் சகோதரர்களை. ஊரெங்கும் நாடெங்கும் உலகெங்கும் இது பரவிச்சு. ஒரு ஆசிரியன் என்பவன் கண்டிப்பு இருக்கணும், ஆனால் அதோடு சேர்ந்து அதிகப்படியாக கனிவும் இருக்கணும். கனிவு இருக்கும்போது தான் அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும், சரியான ஒரு உளவியல் ரீதியாக சரியான முறையில் சரியான மனோநிலையில் இருக்க முடியும். உளவியல் ரீதியாக அப்படி தான் சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஒரு தாய் தாப்பனுக்கு சமம், அந்த தாய் தாப்பன் காட்டக்கூடிய கனிவில் கொஞ்சம் பாதி இவங்க காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கனிவோடு இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கும் மறக்காமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய பாசமும் அவங்களுடைய நேசமும் தான். கண்டிப்பாக அவங்களும் செஞ்சாங்கத்தான், அவங்களும் எங்களெல்லாம் அடித்தாங்கத்தான். இன்னைக்கு அவங்க உள்ளத்தில் ராஜசிம்மாசனம் விட்டு அமர காரணம் என்னன்னு சொன்னா அவங்க காட்டிய கருணையும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை பொறுத்தவரை குடும்பத்தாரிடத்தில் மிக மன நிறைவையும் கண்ணியத்தையும் அதே போல நிம்மதியையும் வைத்திருக்கிறார். ஊர் உலகத்தில் எங்க சுத்தினாலும் தான் பெற்ற பிள்ளையும் தன்னுடைய மனைவியும் பார்க்கும்போது மட்டுமே ஆழ்மனதில் உள்ள ஏக்கத்திற்கு ஒரு அழகான திருப்தி ஏற்படுகிறது. எவ்வளவு பெரிய உறவுகளை பார்த்தாலும் தன்னுடைய இரத்த பந்தங்களை பார்க்கின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய அலாதி இன்பம் மற்றவர்களை பார்க்கும்போது நிச்சயமாக ஏற்படுவதில்லை. அது நண்பனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ அந்த குடும்பத்தாருக்கு ஏதேனும் ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் ஒரு மூமினால் தாங்கி கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதனுமே தனக்கு வந்தால் பரவாயில்லை, தன்னுடைய மனைவி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றத பார்த்து தான் மழையிலையும் வெயிலையும் பணி செய்கிறான், வேலை செய்கிறான். அதிலே கிடைக்கக்கூடிய வருவாயை வைத்து தாய் தகப்பன் இன்னும் மனைவி மக்களுடைய கண்களில் உள்ள கண்ணீரை துடைக்கிறான், அவங்களுடைய ஆத்மாவிற்கு சுகத்தை அளிக்கிறான். துன்பங்கள் எந்த வகையிலும் குடும்பத்தாரை தாக்கிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக எதிரிகளுடைய துன்பங்கள், எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள், தொந்தரவுகள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மூமின் பயந்தானேயானால் இந்த வசீஃபா ஒரு மிகச்சிறந்த பலாபலனை அவனுக்கு அளித்து விடுகிறது. குடும்பத்தை காப்பாற்றுறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, குடும்பத்தாருடைய விஷயத்தில் விழிப்புணர்வாக இருப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத சமீபத்தில் நடந்த கோர சம்பவத்தின் மூலமாக நம்மளால் தெரிய முடியும். வட மாநிலத்தை சார்ந்த தேவ்பந்து மதரசா பல உலமாக்கள், கோடிக்கணக்கான உலமாக்களை இந்த உலகத்திற்கு தந்த ஒரு அற்புதமான தாய் மதரசா. இந்த தேவ்பந்து மதரசாவுக்கு சமீபத்தில் சின்ன சின்ன குட்டி குட்டி மதரசாக்கள் இருக்கின்றன. அப்படி ஒரு குட்டி மதரசாவில் மார்க்கம் பயிற்றுவிக்கக்கூடிய, ஹெஃபுல் குரானை மனனம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஹெஃபுது மதரசா. மதரசா பேர், ஊர் அதெல்லாம் தேவையில்லை. அந்த மதரசாவில் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு ஹசரத் கொஞ்சம் கரடு முரடானவர். பொதுவாக அந்த ஹிஃபுது பிரிவில் உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்களில் ரொம்ப ரேராக உள்ளவங்க தான் மென்மையாக இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பாங்க. இப்போ நமக்கெல்லாம் சின்ன வயதில் ஹிஃபுது பண்ணும்போது கொஞ்சம் முரடான ஆள் தான் உஸ்தாதாக இருந்தார். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் ஹசரத்து, இந்த பெரிய ஹசரத்து அவங்களுடைய கருணையினால் என்ன செஞ்சாங்கண்டா மாற்றினாங்க. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருந்தார். அப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் எடுபடாது. கொஞ்சம் கரடு முரடாக தான் இருப்பார். அது வடநாடுகளில் சொல்லவே தேவையில்லை. அங்கே ரொம்ப கரடு முரடாக இருந்திருக்கிறார். பிள்ளைங்க மேலே ரொம்ப அதிகப்படியான முறையில் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறார், ஜபர்தஸ்த் பண்ணியிருக்கிறாரு, அதிகமாக பிள்ளைகளை கண்டிச்சிருக்கிறாரு, அடிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லப்படுது. உண்மை நிலவரம் அப்படின்றது என்னன்றது நமக்கு தெரியலை. ரொம்ப அதிகப்படியாக திட்டி பேசி இப்படி இருந்த உடனே 2 பிள்ளைகளுடைய உள்ளத்துல வன்மம் கொஞ்சம் கொஞ்சமாக தலைவிரித்து ஆடுகிறது. நாள்பட இந்த ஹசரத் மேல அதிகப்படியான கோபம். கொஞ்சம் வெளியே போயிருக்கிறாரு, ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக. வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மக்களும் தான் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக அவருடைய நிம்மதியை, வாழ்க்கையை குலைக்கணும். இவனு நினைச்சிருந்தா அவரை அடிச்சிருக்கலாம், சேர்ந்து அவரை அடிச்சிருக்கலாம், அவரை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டான்னா, அவருக்கு நிம்மதி குடும்பம் தான், அந்த குடும்பத்தை நம்ம இல்லாமல் ஆக்குவோன்னு சொல்லி அந்த வன்மத்தை ஷைத்தான் உண்டு பண்ணி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சென்ற வாரம்
இந்த பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறான்டா, வீட்டில் அப்பாவித்தனமாக இருந்த அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், 2 பிள்ளைகள், அந்த 3 பேரையுமே அடிச்சே கொண்டுறான் சகோதரர்களை. ஊரெங்கும் நாடெங்கும் உலகெங்கும் இது பரவிச்சு. ஒரு ஆசிரியன் என்பவன் கண்டிப்பு இருக்கணும், ஆனால் அதோடு சேர்ந்து அதிகப்படியாக கனிவும் இருக்கணும். கனிவு இருக்கும்போது தான் அந்த பிள்ளைகளால் என்ன செய்ய முடியும், சரியான ஒரு உளவியல் ரீதியாக சரியான மனோநிலையில் இருக்க முடியும். உளவியல் ரீதியாக அப்படி தான் சொல்கிறாங்க. டீச்சர்ஸ் ஒரு தாய் தாப்பனுக்கு சமம், அந்த தாய் தாப்பன் காட்டக்கூடிய கனிவில் கொஞ்சம் பாதி இவங்க காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கனிவோடு இருக்கக்கூடிய உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கும் மறக்காமல் இருக்க காரணம் என்னன்னு சொன்னால் அவங்களுடைய பாசமும் அவங்களுடைய நேசமும் தான். கண்டிப்பாக அவங்களும் செஞ்சாங்கத்தான், அவங்களும் எங்களெல்லாம் அடித்தாங்கத்தான். இன்னைக்கு அவங்க உள்ளத்தில் ராஜசிம்மாசனம் விட்டு அமர காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க காட்டிய கருணையும் இரக்கமும் தான். சாப்பாடை மட்டும் ஊட்டி விடலைங்க நம்ம உஸ்தாத்மார்கள்லாம். மற்றபடி அல்ஹம்துலில்லாஹ் பெற்ற தகப்பனுக்குண்டான அனைத்து ஒரு 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 அனைத்து அணிகலன்களும் அவர்களுக்கு இருந்தது, அனைத்து நல்ல செயல்களும் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் உஸ்தாத்மார்களை, சில உஸ்தாத்மார்களை இன்னைக்கு மறக்காம நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி, ஹைர். அப்போ எதிரிகளிடம் அப்படின்றதல்ல, ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய குடும்பத்தாருக்கு துன்பங்கள் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னு சொன்னா இந்த வசீஃபா ஒரு அற்புதமான பலனை தரும். எத்தனை நாளைக்கு ஓதுறது, எப்போ ஓதுறது, எத்தனை தடவை ஓதுறது, அது உங்க இஷ்டம்தான். இது இஷ்டம் கொடுக்கப்பட்ட ஒரு வசீஃபா. எத்தனை தடவைனாலும் ஓதுங்க, எப்பனாலும் ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் உங்க குடும்பத்தை நினைச்சு இதை கண்டிப்பா ஒரு நாளைக்காவது என்ன செஞ்சிருங்க, கொண்டு வந்துருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலேயே பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசனம், ரப்பி நஜ்ஜினி வாஹிலி மிம்மா யாமலூன். அவ்வளோதான். ரப்பி நஜ்ஜினி வாஹிலி மிம்மா யாமலூன். திரும்பவும் சொல்கிறேன், ரப்பி நஜ்ஜினி வாஹிலி மிம்மா யாமலூன். இப்போ அர்த்தத்தை பாருங்க. ரப்பி நஜ்ஜினி, யா அல்லாஹ் என்னையும் காப்பாற்று, வாஹிலி என்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்று, மிம்மா யாமலூன் அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களிலிருந்து என்னையும் காப்பாற்று, என் குடும்பத்தையும் காப்பாற்று. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் எதிரிகளிடமிருந்தும் பாதுகாப்பானாக, எதிரிகள் உருவாவதிலிருந்தும் பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் கன்னிய குடும்பத்தை காலம் முழுக்க அல்லாஹு தஆலா இன்பகரமாக வைத்திருப்பானாக. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றையும் விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கண்டெடுத்து சொன்ன உங்களுடைய சகோதரன் எனக்காக துஆ செய்யுங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.